வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 5th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் லைன்ஸ் பார்த்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ இது ஒன்று நினச்சி ஓகே சொல்கிறேன் நான். இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் இட் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் இட் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, என்ன ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் இட் அப்படின்னா என்ன, எது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், எது உங்களுக்கு தேவை, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக செட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் இது ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நோக்கி தான் நம்ம போவோம். அதே மாதிரி எது நமக்கு தேவை, அது எவ்வளோ முக்கியமானது, அதை நோக்கி நம்ம எப்படிலாம் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக செட் பண்ணி ட்ராவல் பண்ணோம். இட் வில் லீட் யூ டு சக்ஸஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வந்து மோட்டோக்கான மீனிங். சரியா? ரொம்ப முக்கியமானதை எடுத்து பண்ணுங்கள், நீங்கள் முக்கியமான பர்சன் ஆகுவீங்க. சரியா? அந்த வேர்ல்டில். ஓகேவா? சரி, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்புன் பாரத் ஸ்கீம் ஃபார் மிஷன், நிப்புன் பாரத் ஸ்கீம் ஆர் மிஷன். ஓகே, ஸோ ஸ்கீம்னு சொல்லலாம், இல்லைன்னா மிஷன்னு சொல்லலாம், ஒரு திட்டம். ஓகேவா? நிப்புன் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, விஷன் நிப்புன் பாரத் மிஷன் இஸ் டு create an enabling environment to ensure universal acquisition of literacy and numeracy by 2026 to 2027. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன் அதர்வைஸ் ஸ்கீம், இந்த மிஷன் கண்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்க, ஓகேவா, அவங்க வந்து எல்லாருமே லிட்ரஸினா என்ன, எழுத்தறிவு, எழுத்து படிக்கிறது, அதுதான் வந்துட்டு லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இது மூலிமா அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க, எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. அந்த ஸ்கீம் தான் இந்த நிப்புன் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026லேருந்து 27 வரைக்கும் இந்த 3rd ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எய்மாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபர்தராக படிக்க வைக்கிறது, அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளேயுமே வந்து இவ்வளோ பேர் வந்து எல்லாருமே லிட்ரஸி எடுத்துருக்கணும், படிச்சிருக்கணும், எல்லாருமே எழுத்தறிவில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எய்மாக வச்சு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இது யார் வந்து லான்ச் பண்ணியிருப்பா அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ யார் லான்ச் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரிலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இப்போ தனியாக வந்துடுச்சு. நான் முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி முன்னாடி எதில் இருந்துச்சு, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் அந்த மினிஸ்ட்ரியில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தனியாக வந்துடுச்சு. ஸோ அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டர் நம்மளுக்கு யார், ரமேஷ் போக்ரியால். சரி, அவரோட பென் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நிஷாங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரோட நேம் ஜஸ்ட். ஓகே, சரி, இந்த பார்ட் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி, ஓகேவா, நியூ எஜுகேஷன் பாலிசி இப்போ வருது, 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதோட ஒரு பார்ட்டு தான் இந்த மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிப்புனுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி அப்படிங்கிறது தான் நிப்புனோட மீனிங். ஓகேவா? சாரி, ஃபுல் ஃபார்ம். ஓகே, சரி, இது வந்து இந்த சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் லிட்ரஸி எல்லாரும் லிட்ரஸி வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அந்த சமக்ரா சிக்ஷாங்கிறதும் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஸோ அதோட பார்ட்டாகவும் இந்த நிப்புன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னது சமக்ரா சிக்ஷா, ஓகேவா, அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அண்டரும் இந்த நிப்புன் ஸ்கீம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நான் ஃபுல்லாக ஒரு கிளியராக சொல்லிடுறேன், நோ நீட் டு கெட் கன்ஃபியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்புன் பாரத் ஸ்கீம் அப்படிங்கிறது எல்லாருமே எழுத்தறிவு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ என்ன, குழந்தைகள் எல்லாருமே இந்த ஸ்கீம் அண்டர் எல்லாருக்கும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், நல்லா படித்து ஃபுல்லாகவே எல்லாருமே படிக்கிற மாதிரி படிச்சிருக்கணும் நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட மெயின் எய்ம். யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் போக்ரியால் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த நிப்பினோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம்.
அண்ட் ஆல்சோ சமக்ரா சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கீம், அதுவும் வந்து எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ அதோட அண்டரும் இந்த ஸ்கீம் வந்து மெயின் பார்ட்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குறது. ஓகேவா? சரி, கொஷின் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நிபுன் பாரத் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு கேட்டால் டு ப்ரொமோட் லிட்ரஸி. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இந்த ஸ்கீம் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். யார் லான்ச் பண்ணானா எஜுகேஷன் மினிஸ்டர், எந்த மினிஸ்டர் அப்படின்னா ரமேஷ் பொக்ரியால் தெரியணும். ஃபுல் ஃபார்ம் கேட்டால் கூட உங்களுக்கு சொல்ல தெரியணும். அண்ட் எந்த இதே மாதிரி ஒரு எஜுகேஷன் ஸ்கீம் அண்டர் இது எதில் செயல்படுது, அதோட ஒரு பார்ட்டாக இருக்கே, அது எந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா. ஓகேவா? இப்போ வந்து இதை கொண்டு வரதுனால இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி 2020 நியூ எஜுகேஷன் பாலிசியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அதோட ஒரு பார்ட்டாக கொண்டு வராங்க அப்படிங்கிறதுனால தான் இங்கே இதை பார்க்குறோம். ஓகேவா? கிளியர் வித் திஸ்? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, not enough money in market economics. ஓகேவா? சரி, not enough money in market economics என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, printing of more money or currency notes will not clear the economic problem or problem of insufficiency of money அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன இது பிரிண்டிங் ஆஃப், நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து ஜிடிபி வந்து க்ரோத் அந்தளவுக்கு இல்லை. சரியா? இப்போ தான் ஏதோ வந்து க்ரோத் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? அப்படி இருக்கப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு ஜிடிபி வந்து நம்மளுக்கு அதிகமாகிடுமா, எக்கனாமிக் ரீதியாக நம்ம வந்து டெவலப் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது கண்டிப்பாக கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு நம்மளுக்கு வந்து கரன்சி நோட்ஸை நிறையா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கையில் நிறையா மணி வந்திருக்கும். சரி, நம்ம கையில் நிறையா மணி இருந்துச்சுன்னா இருக்கிற ஊரில் இருக்க ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாகிருக்கும். சரியா? எல்லாத்தோட விலை அதிகமாகிடும். எல்லாத்தோட விலை அதிகமானா நம்மளுக்கு இன்னும் மணி தேவைப்படும். அப்போ ஃபுல்லாக மணி தேவைப்படும். அப்போ வந்து அங்கே ஒரு க்ரோத்தே இருக்காது. இதே நிலை தான் அப்பையும் இருக்கும். சரியா? அதனால் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு எக்கனாமிக்ஸ் க்ரோத்தை எனக்கு கொடுக்க போகிறது கிடையாது. எது நிறையா மணியை பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, யார் மணியை வந்து பிரிண்ட் பண்ணுவா? கரன்சிலாம் பிரிண்ட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ பண்ணுவா. சரியா? அண்ட் ஆல்சோ இதோட ஒரு என்ன ஜிடிபி படி பார்த்திங்கன்னா, இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஷேர்ஸ் 13% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு இது அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, நம்மளே செல்ஃபாக எம்ப்ளாய்மெண்ட் வேலை பார்க்குறோம்ல, ஒர்க் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்மளே ஒர்க் பண்ணக்கூடியது வந்து 13% ஆஃப் ஜிடிபியை வந்து இந்த எக்கனாமிக் க்ரோத்தில் ஷேர் பண்ணுது. நம்ம இந்தியாவில் வந்து இந்தியாவோட ஜிடிபியில் 13% வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, எல்லாருக்குமே இப்போ கோவிட், அவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இப்போ COVID-19 சுச்சுவேஷனால் ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம எக்கனாமிக் வைஸ் ரொம்ப டவுனாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டுருக்குன்னு ஸோ ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் கூட பார்த்தோம். சரி, வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூஸ். ஓகேவா? இது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ மேக் இட் யூஸ்ஃபுல். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரன்சி நோட் பிரிண்ட் பண்ணுறதுனால எக்கனாமிக்ஸில் பெரிய க்ரோத் இல்லைங்கிறது நியூஸ் இன்றைக்கி. ஸோ அதை வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ இருக்குமா அப்படின்னா வந்துட்டு அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. ஓகேவா? சரி, அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு 4-5 கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா, அது இல்லை வந்து ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸோட உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டேட்டா எடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நியூஸையும் சொல்லிட்டு அடிஷ்னலாக டேட்டா. ஓகேவா? டெய்லி வந்து 10-15 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சரி, அதனால் வந்து இதை வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? இந்த டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ சும்மா வந்துட்டு ஒரு தேவையில்லாத கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து போட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். ஓகேவா? ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து உங்களுக்கு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாகவே இருந்தாலும் அந்த நியூஸ் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதா சொல்கிறேன். சரியா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கரன்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? சரி, பிரிண்டிங் கரன்சி ஒன்லி டன் இன் 7 countries அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன் தி வேர்ல்டு அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு அவங்க கண்ட்ரிக்கான கரன்சியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 7 countries தான் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, US, கனடா, கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, ஸ்வீடன், சைனா அண்ட் இந்தியா. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் இந்த 7 countries தான் அவங்களுக்கான ஓன் ப்ரெஸ் பிரிண்டிங் வச்சு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கரன்சி அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் நம்ம இந்தியாவும் ஒன்று. ஓகேவா? நம்ம இந்தியா தான் நமக்கு முக்கியம். நம்ம இந்தியாவோட கரன்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்தியாவோட கரன்சி எங்கெல்லாம் வந்துட்டு
எங்கெல்லாம் ப்ரெஸ் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் மகாராஷ்டிரா. நாசிக்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு எங்கள் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்குது, அங்கே ஒன்று பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பிளேஸ் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது, அங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் கர்நாடகா சதர்ன் இந்தியா, இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ சால்போனி அப்படின்னு சொல்லக்கூடியது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஈஸ்டர்ன் இந்தியா, இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ கரன்சி நோட்டை 4 இடத்துல பிரிண்ட் பண்ணுறோம். என்னென்ன கரன்சிஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு தெரியும்ல, அதாவது 1, 2லாம் இருந்துச்சு, 5லாம் இருந்துச்சு. இப்போலாம் வந்து 10, 20, 50, 100, 500 அப்புறம் 1000லாம் கிடையாது. இப்போது அதான் டிமானிட்டைசேஷன் பண்ணியாச்சுல. எப்போது பண்ணோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th November 2016 டிமானிட்டைசேஷன் 500 நோட்ஸை 1000 நோட்டையும் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து 2000 நோட் வந்துச்சு, 5000ல் நியூ நோட் வந்துச்சு. ஸோ அதுபடி நியூ நோட்ஸ் வந்திருக்கு, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் காயின்ஸ் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் 1 rupee, 2 rupee, 5 rupee, 10 rupee இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, அதே மாதிரி வந்து அதில் கூட உங்களுக்கு கொஷின் இருக்கும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை கரன்சிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் வந்து கொஷின் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகேவா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து மின்ட் பண்ணுறாங்களா, காயின்ஸ் செய்கிறாங்களா, அது எங்கெல்லாம் பண்ணுறாங்க? இது வந்து கரன்சி பிரிண்டிங். காயின்ஸ் மின்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை, ஹைதராபாத், கல்கட்டா அண்டு நொய்டா. ஓகேவா? நொய்டாங்கிறது சிட்டி இன் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? சரி, இப்போ வந்து மும்பை, ஹைதராபாத், கல்கட்டா அண்ட் நொய்டா இங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் காயின்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடியது மகாராஷ்டிராவில் இருக்குது, தேவாஸ் மத்திய பிரதேஷ், மைசூர் கர்நாடகா, சால்போனி வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கரன்சி பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேக்கேஜாக பார்த்தாச்சா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து டேட்டா ஃபுல் பேக்கேஜ் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டு ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது தான் 3rd. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ். ஓகேவா? கம்பெனிஸ் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் நியூ இந்தியா அஷூரன்ஸ்னு இருக்குது, நம்ம இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது, அதான் அந்த அஷூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. யுனைடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி நிறையா இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் தான் அந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு நிறைய தெரியும், நியூஸில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. they plan to set to pass bill by meeting series. ஸோ மழைக்கால கூட்டத்தொடர்னு நடக்கும்ல, ஸோ அந்த செஷனில் என்ன பண்ணுறாங்க 19th July நடக்க போதான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பப்ளிக் செக்டர்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரைவேடைசேஷனை பண்ணுறதுக்கான ஒரு பில் பாஸ் பண்ண போகிறதா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது ரிலேட்டடாக நம்ம என்ன இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலைஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஓகேவா? நேஷ்னலைஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ட்ரேடிங் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1972. ஓகேவா? சரி, இது படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அண்ட் ஆல்சோ இந்த ஆக்ட் படி இதை வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ரைவேடைசேஷன் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலைஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ட்ரேடிங் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் வந்து 1972. ஓகேவா? இது படி தான் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஃபர்ஸ்ட் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இதான் வந்து மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பரிந்துரை ஐடியா சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்கிறாங்க. நிதி ஆயோக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி பேங்கிங் எல்லாம் வந்துட்டு ப்ரைவேடைசேஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே தனியார் மயமாக்குதல் அதுதான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி பேங்கிங் ப்ரைவேடைசேஷன். ஸோ அதனால் சர்டைன் அவன் ப்ரைவேடைசேஷன் ஆகிறது மூலிமா இந்தியாவுக்கு வந்து சர்டைன் ஒரு லாபம் வரும், அது வந்து நம்ம பண்ணுறது மூலிமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரைவேடைசேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்க போகிறாங்களே அது எந்த ஆக்ட் படி வித் சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸ்
எந்த ஆக்ட் படி மாற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் ட்ரேடிங் ஆக்ட் 1972 படி தானே மாற்ற போகிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கொஷினாக கேட்டால். அண்ட் ஆல்சோ இன்னும் வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேங்கிங்கெல்லாம் ப்ரைவேட்டைசேஷனாக மாற்ற போகிறாங்களே அது வந்து பை விச் ஆக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிக்கணும்ல. அது என்ன ஆக்ட்னா 1949 ஓகேவா. 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். கொஷின் உங்களுக்கு இந்த மாதிரி 2 டைப்ஸாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஓகே, உத்தரகாண்டோட என்ன பார்த்தோம், நேற்று பார்த்தோமா. உத்தரகாண்டோட சிஎம் பார்த்தோம், யார், புஷ்கர் சிங் தாமி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிலாங்ஸ் டு பிஜேபி பார்ட்டி. ஓகே சரி, இப்போ வந்து உத்தரகாண்டோட சிஎம் தான் பார்க்குறோம், புஷ்கர் சிங் தாமி. இன்றைக்கி வந்து வித் ஓதன் அஃபர்மேஷன் அவர் வந்து பதவி ஏற்றுட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவரோட அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். நேற்று வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார்னு பார்த்தோம் பழைய சிஎம்மை. ஸோ இப்போ வந்துட்டார். ஸோ அதனால் அவரை பற்றி பார்த்துலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th சிஎம் இவர். ஓகே, உத்தரகாண்டோட 11th சிஎம். அண்ட் உத்தரகாண்ட் கவர்னர் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ உத்தரகாண்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபி ராணி மௌரியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்துட்டு உத்தரகாண்டோட கவர்னர் ஓகேவா. ஸோ அண்ட் ஆல்சோ இவரை பற்றி ஒரு டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் ஓகேவா, யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் உத்தரகாண்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இவர் வந்து யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் உத்தரகாண்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் உத்தரகாண்டில் ஒரு யங் சிஎம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் இது ஓகேவா. இது ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கண்ட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் வி ஆர் கோயிங் டு சே. சரி, என்ன பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்ஸ் சார்லோட் எட்வர்ட்ஸ் ஃபார் மோஸ்ட் ரன்ஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட். ஓகே, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லோட் எட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூகே இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு உமன் பிளேயர் தான் இவங்க ஓகேவா, சார்லோட் எட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,273 ரன்ஸ் டோட்டலி வந்து செட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் வச்சுருந்தாங்க சரியா. இவங்க தான் அதிகபட்சமான ரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டு தட் இப்போ வந்து நம்ம மித்தாலி ராஜ் 10,337 ரன்ஸ் அதிகமாக இப்போ செட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க. இவங்கள ஓவர் கம் பண்ணிவிட்டு சார்லோட் எட்வர்ட்ஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த உமன் கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ். ஸோ இவங்க வந்து இவங்கள விட அதிக ரன்ஸ் வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட்லேயே அதிகபட்சமான ரன்ஸ் வச்சுருக்க அந்த உமன் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் கிரிக்கெட்டில். ஸோ பேட்டர் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் அவங்க வந்துட்டு நல்லா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் இப்போ நிறையா போயிட்டுருக்கா டென்னிஸ். ஓகே, டென்னிஸ் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் நிறையா போயிட்டுருக்கு. நம்ம வந்து அதோட வினர்ஸ் லிஸ்ட்டை வந்துட்டு அது வந்தோன்னே டோட்டலாக பார்த்துக்கலாம் ஓகேவா. சரி, நம்ம ஏன்னா வந்து கிராண்ட் ஸ்லாம் வந்து டோட்டலாக பார்த்துட்டு தான் முன்னாடி இருந்து கூட பார்த்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் எல்லாமே பார்த்துட்டு தான் வரும். ஸோ டோட்டலி 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ்லையுமே வின் பண்ணது யார், நோவாக் ஜோக்கோவிக் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் ஓகேவா. அந்தமாதிரி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதேமாதிரி விம்பிள்டன் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் 2021 நார்மலாக தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டாவை இப்போதைக்கு பார்த்துலாம் ஓகேவா. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th ஜூன் to 11th ஜூலை ஓகேவா அந்த விம்பிள்டன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்குது ஓகேவா, நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134th எடிஷன் ஓகேவா இந்த விம்பிள்டன் 2021. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் லண்டன் யூகே யுனைடெட் கிங்டம். அண்ட் ஆல்சோ வென்யூ எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இங்கிலாந்து லான் டென்னிஸ் அண்டு க்ராக்வைட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. சரி, லண்டன் யூகே 134th எடிஷன் 28 ஜூன் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 11th ஜூலை வரைக்கும் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். ஸோ எனக்கான கண்டஃபேஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ரீகலெக்ட்ஸ் சரி, மிஸ்லேனியஸ் நியூஸ் ஒன்று இருக்குது சரியா. சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர செய்திகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா 50 இயர்ஸில் 17,000 ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டைஸ் டியூ டு ஹீட் வேவ்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இந்த வெப்பக்காற்று ரொம்ப அதிகமாக இருக்காமா. என்னென்னா வந்து 50 இயர்ஸாக எப்போனா 1971லேருந்து 2019 வரைக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸால் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து
இந்த இதனால் ஹீட் வேவ்ஸால் அதிகமாக இறந்ததே வந்து இந்த 12% கிட்டே இருக்காங்க. 17,000 மேலே வந்துட்டு இந்த ஹீட் வேவ்ஸால் இறந்தவங்களே இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அதோட உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூ டு ஹீட் வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி இறந்துட்டுருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன வேணும், நம்மளுக்கு வந்து ட்ரீஸ் வந்து நிறையா வைக்கணும். ஓகேவா, ட்ரீஸ் வந்துட்டு நிறையா இருந்து வாட்டரை நிறையா பண்ணும். ஸோ இது வந்து இருக்கிறத வந்து ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ணும். ஓகேவா, ஸோ வாட்டர் ட்ரீஸ்லாம் ரொம்ப முக்கியம். ட்ரீ இருந்தால் தானே எல்லாம் மற்ற இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அப்புறம் வந்துட்டு இந்த இது CO2 இதெல்லாம் நிறையா வந்து எமிஷன் ஆகுறதுனால ஓசோனில் கூட ஓட்ட வருது. பொல்யூஷனால் வந்துட்டு ஓசோனில் ஓட்ட வந்தால் நமக்கு இன்னும் ஸ்கின் கேன்சர் அந்த டேமேஜஸ் அது தனியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ்னால நிறைய டிசீனஸ், பேரலைஸ் ஆகுறாங்களாம். அதான் பேரலைஸ்னால் இந்த பக்கவாதம், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப பதற்றம் ஆகுறது அதெல்லாம் இது மாதிரிலாம் நடக்குது. நிறைய பேர் இதில் இறக்குறாங்கன்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து ட்ரீஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வச்சோனாலே அது ரெஸ்பயர் பண்ணுற என்னது CO2 தான். அது எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பியூரான ஆக்சிஜன் ஏரை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். சரியா, அது மூலியமாகவே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து தவிர்க்க முடியும். நிறையா மழை வரும், எல்லாமே நல்ல விஷயம் இருக்கும். நிறைய ட்ரீஸ் இருந்தால் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். ஓகேவா, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறையா மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே என்ன இந்த டேட்டா சொல்கிறாங்கன்னா, அது 2017, 18, 19லலாம் பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க டியூ டு ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் வந்து இது ஒரு டேட்டாவும் பார்த்துட்டோம், அண்ட் ஆல்சோ வித் தட் நம்ம வந்து ஒரு மெசேஜாகவும் பார்த்துட்டோம். ஸோ வந்து மரங்கள், வாட்டர் இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம இருப்போமா, அதெல்லாம் முடியாத விஷயம். அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பாதுகாக்கணும், அண்ட் ஆல்சோ ரீஸ்டோரும் பண்ணணும். ஓகேவா, மரம்லாம் நடணும். ஓகே, பார்த்தாச்சு. இது ஒரு மிஸ்லேனியஸ் நியூஸாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட்ஸ் பார்த்துடலாமா ஃபஸ்ட்லேருந்து. ஸோ ரீகலெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிபுன் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ரமேஷ் போக்ரியால் தான் எஜுகேஷன் மினிஸ்டர். இந்த நிபுன் பாரத் மிஷன் மூலிமா என்ன பண்ணுறாங்க, லிட்ரஸி ரேட் அதிகமாக்குறாங்க. ஓகேவா, ஸோ லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியாவில் எது, கேரளா ஸ்டேட் தான் வந்து லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஓகேவா, எல்லாருமே படிச்சு எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது. சரிவா, சரி, அதுதான் வந்து ஸோ அது அதிகமாகிறது தான் இந்த நிபுன் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RBI பிரிண்டிங் கரன்சி இஸ் நாட் ஒன்லி இனஃப் டு டெவலப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அது என்னது, இது மட்டும் கரன்சியை வந்து நிறையா இது பண்ணுறதுனால மட்டும் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஒன்றும் க்ரோத் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு இந்த அப்புறத்துலேருந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் நல்லாவே இருக்குது, டெவலப் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வேவ்னால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் எக்கனாமிக் நியூஸ். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம ரிலேட்டடாக வந்து கரன்சி பற்றி ஃபுல் டேட்டாஸ் பார்த்தோம். கரன்சி அப்புறம் காயின்ஸ் மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகேவா, அதை பற்றி பார்த்தோம். பப்ளிக் டு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன, இந்த மாதிரி வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்துட்டு மாற்ற போகிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறையா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி 1949 படி மாற்ற போகிறாங்க. பேங்கிங் ப்ரைவேடைசேஷன் ஆக போகிறாங்க. 1949 இந்த ட்ரேடிங் ஆக்ட் இருக்குல்ல, ஜென்ரல் இன்சூரன்ஸ் ட்ரேடிங் ஆக்ட் படி வந்து நேஷ்னலைஸ் ஆக்க போகிறாங்க. நேஷ்னலைஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ ப்ரைவேடைசேஷன் இன்சூரன்ஸ்லாம் ஆக்க போகிறாங்க. அதில் சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் சிஎம் யார், புஷ்கர் சிங் தாமி இப்போ வந்துட்டார். ஸோ 11th சிஎம் ஆஃப் உத்தரகாண்ட் அண்ட் ஆல்சோ யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் தி உத்தரகாண்ட். அதுக்கப்புறம் வந்து யார் அவங்களோட இது பேபி ராணி மௌரியாங்கிறவங்க தான் வந்துட்டு கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அடுத்தது மித்தாலி ராஜ் வந்துட்டு ஒரு நியூ ரெக்கார்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, என்ன ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க, 10,337 ரன்ஸோட வந்துட்டு இவங்க தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் கிரிக்கெட்லேயே அதிக ரன் வச்சுருக்க அந்த ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, சார்லோட் எட்வர்ட்ஸ் அவங்கள வந்துட்டு ஓவர் கம் பண்ணி இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் விம்பிள்டனோட முக்கியமான இது பார்த்தோம். எப்போ வந்து இந்த 11th ஜூலை வந்து எண்ட் ஆக போகுது அப்படிலாம் சொல்லிட்டு அது எங்கெல்லாம் நடக்குது, லண்டன், UK, விம்பிள்டன் இப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தோம் அதோட வென்யூ. அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் நியூஸாக இந்த மாதிரி பார்த்தோம். ஹீட் வேவ்ஸ் அட்டாக் அதிகமாக இருக்குது, 50 இயர்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீகலெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கான கொஷின் ஏரியா பார்த்துடலாமா. சரி, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, குட். அதே மாதிரி எல்லோரும் டெய்லி ஆன்சர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே,
சரி இன்னைக்கான 5 கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் எவர் ஆட்டோ ஆம்புலன்ஸ் இன் தமிழ்நாடு விச் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் எவர் ஆட்டோ ஆம்புலன்ஸ் இன் தமிழ்நாடு விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின் அப்புறம் which country first from Western Pacific region gets malaria free certification by WHO சரியா இந்த கொஸ்டின் நம்ம குழப்பாத நினைக்கிறேன் வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி வந்துட்டு இதுமாரி WHO கிட்ட வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு என்னென்னா மலேரியா ஃப்ரீ எங்கள் நாளில் மலேரியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி நம்ம எப்போ எல்லோரும் வந்துட்டு COVID-19 ஃப்ரீ வேர்ல்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரி பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் ஹோப்போட வெயிட் பண்ணுவோம் சரி ஓப்போட தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம் சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஃபார் பெர்மனன்ட் டென்டல் ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தேர்ட் கொஸ்டின் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபுன் பாரத் மிஷன் கம்ஸ் அண்டர் விச் ஸ்கீம் ஓகே நிபுன் பாரத் மிஷன் எந்த ஸ்கீம் அண்டர் வரும் ஓகேவா அதுதான் வந்துட்டு ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸ் நாசிக் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் இன் வெஸ்டர்ன் இந்தியா ஸோ வெஸ்டர்ன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டை பிலாங்ஸ் நாசிக் வந்து பிலாங்ஸ் டு அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த்து கொஷின் ஓகேவா ஸோ 5 கொஷின்ஸ் பார்த்தாச்சு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடுங்க hope you all understand the video be regular to watch thank you